ஓகே, நம்ம ஃபஸ்ட் பேசிக்லேருந்து இந்த கிளாஸஸ் கொண்டு போய்க்கலாம். ஸோ நான் இதில் ஆரம்பிக்கிறேன்னா ஒரு சின்ன கொஸ்டின்லேருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைட் இது வந்து ஒரு மேட்டர் ஆகுமா? வெதர் லைட் இஸ் அ மேட்டர். எஸ், நீங்கள் சொன்ன ஆன்சர்ஸ் கரெக்டு. மேட்டர் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா தான் நம்ம ஒரு டெசிஷனுக்கு வர முடியும். Anything which has mass and occupies space. ஸோ மேட்டர் அப்படின்னா அதுக்கு மாஸும் இருக்கணும், ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணணும். லைட்டுக்கு மாஸ் இருக்குங்களா? has no mass. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனே அங்கே வரல. அப்போ லைட்டு நாம் என்னன்னு சொல்ல முடியாது, மேட்டர்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ஓகே, ஸோ லைட் இஸ் நாட் அ மேட்டர். தென் ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிறேன், ஒரு கல். இதை நீங்கள் மேட்டர்னு சொல்ல முடியுமா? எஸ், ஏன்னா இதுக்கு மாசம் இருக்குது, இட் ஆக்குபை சம் ஸ்பேஸ். ஸோ மேட்டர்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட கிளாஸிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம இன்னி சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் நம்ம கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனை பார்க்கலாம். ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் தெரியும், மேட்டர்னா 3 ஸ்டேட்டில் இருக்கும்: சாலிட், லிக்விட், கேஸ். கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் மேட்டரை ப்ராடாக 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம்: pure substance, mixture. pure substance mixture-னு மேட்டரை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த மேட்டருக்கு டெஃபினேஷன் சொல்லும்போது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் மாஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ எதுக்கெல்லாம் மாஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ அதுக்குள்ளே கட்டாயம் என்ன இருக்குன்னா பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். அப்போ மேட்டருக்கு மாஸ் இருக்கிறதுனால மேட்டரில் கட்டாயம் பார்ட்டிகிள்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு மேட்டரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்னன்னு சொல்லலாம்? பியூர் சப்ஸ்டன்ஸ். இந்த மேட்டரில் இருக்கக்கூடிய ஒரே மாதிரி பார்ட்டிகிள்ஸ் இருந்துச்சுன்னா அது பியூர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட் பார்ட்டிகிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு தெரியும் வாட்டர் கெமிக்கல் ஃபார்முலா H2O. ஸோ வாட்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகிள்லையும் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அலுமினியம் ராட் எடுத்துக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகளும் அலுமினியம் ஆட்டம். அப்போ இது ரெண்டுமே நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லலாங்களா? பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வருது, அப்போ இதை நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். பட் இந்த 2 பியூர் சப்ஸ்டன்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு பார்ட்டிகளில் மோர் தென் 1 ஆட்டம் இருக்குது வாட்டரில். பட் அலுமினியம் ராட் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு பார்ட்டிகளையும் ஒரு ஆட்டம் தான் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் நம்பர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், பியூர் சப்ஸ்டன்ஸை அகைன் 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம்: எலமெண்ட், காம்பவுண்ட். ஸோ எலமெண்ட்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகளையும் ஒரு ஆட்டம் தான் இருக்கும், சேம் டைப் ஆஃப் ஆட்டம். காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா each particle is made up of 2 or more atoms.
அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை காம்பவுண்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் பியூர் சப்ஸ்டன்ஸோட 2 டைப்ஸ். ஸோ எலமெண்ட் மேட் ஆஃப் only one type of atom. Compound இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகளும் மேட் ஆஃப் 2 or more than 2 types of 2 or more than 2 atoms அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, தென் இந்த எலமெண்ட்டையும் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறோம். அது நம்ம பீரியாடிக் டேபிளில் படிச்சிருப்போம். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ். So compounds we classified into 2 types. Inorganic compounds, organic compounds. So இது வந்து இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் சைடில் வந்துடுது. தென் மிக்சர் பாருங்கள். ஸோ மிக்சரில் ஆல்ரெடி சொல்லிட்டோம், we have different particles, 2 or more different particles. இதையும் again 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். homogeneous mixture, heterogeneous mixture. homogeneousனாலே completely uniform. for example வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணுறீங்க. இந்த சால்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபுல்லாக யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ ஒரு காம்பவுண்ட் இன்னொரு காம்பவுண்டில் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்துச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ் மிக்சர்னு சொல்லலாம். பட் ஆயில் ப்ளஸ் வாட்டர் கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துனீங்கன்னா அண்ட் ஷேக் வெல், ஆயில் வந்து வாட்டரில் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஸோ இது வந்து நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னு சொல்லிக்கலாம். சரி, இது வந்து ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். இங்கே நம்மளுக்கு எந்த பாயிண்ட் முக்கியம்னா இந்த எலிமெண்ட் காம்பவுண்ட், இதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அல்லது ஏதாவது ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு என்டையர் ஸ்ட்ரக்சரும் எதை டிபெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் வரும். அப்போ அந்த பில்டிங்கோட ஃபண்டமெண்டல் யூனிட் பிரிக். ஏன்னா பிரிக் இல்லாமல் பில்டிங் இல்லை. ஸோ எந்த ஒரு சின்ன மெட்டீரியல் பெரிய ஸ்ட்ரக்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதோ அந்த சின்ன மெட்டீரியலை வந்து நம்ம அந்த பெரிய ஸ்ட்ரக்சருக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்னு சொல்லிக்கலாம். அது மாதிரி தான் இப்போ ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாக ஒரே டைப் ஆஃப் ஆட்டம் இருக்கும். அப்போ அந்த ஆட்டம்ஸ் இல்லாமல் எலிமெண்ட் இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா ஆட்டம் இஸ் தி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எலிமெண்ட். வித்தவுட் ஆட்டம் we have no element, without bricks no building. ஸோ அது மாதிரி தான் இங்கேயும். அதே மாதிரி காம்பவுண்ட்ஸ் பாருங்கள், காம்பவுண்ட்ஸ்லேயும் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. அந்த பார்ட்டிகிள்ஸில் மோர் தென் 1 ஆட்டம் இருக்குது. ஸோ மோர் தென் 1 ஆட்டம் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகிளுக்கு என்ன பேர் நமக்கு தெரியும்? மாலிகுல். ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் அ காம்பவுண்ட் இஸ் மாலிகுல். ஸோ இந்த ரெண்டை மட்டும் இங்கே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்னென்னா ஆட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க வாட் இஸ் அன் ஆட்டம்னா. ஆட்டம் இஸ் தி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் அன் எலமெண்ட். ஓகே, எலமெண்ட் அப்படின்னா என்ன? எந்த மேட்டரில் ஒன்லி 1 டைப் ஆஃப் ஆட்டம் இருக்கோ அதை எலமெண்ட்டுன்னு சொல்லிக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் இந்த ஆட்டமில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இதுவும் நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சது தான். ஆட்டம் எடுத்துட்டோம்னா அதுக்கு 2 பார்ட் இருக்கும். ஒன்று நியூக்ளியஸ், இன்னொன்று என்ன சொல்லுவோன்னா இந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸுக்கு இன்னும் 2 பேர் இருக்குது, செல்ஸ் ஆர் ஆர்பிட்ஸ். நியூக்ளியஸில் நமக்கு என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு தெரியும், நியூட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ். செல்ஸ் ஆர் ஆர்பிட்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இது சிம்பிளாக ஒரு ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் இப்படி போட்டு காட்டுறோம். சென்ட்ரலில் ஒரு டாட் வச்சுருக்கேன், இட் இஸ் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸை சுற்றி சர்க்கிள்ஸ் போட்டிருக்கேன்.
இந்த சர்க்கிள்ஸ் தான் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா செல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் ஆர்பிட்ஸ். இதை நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எடுத்துக்கலாம்னா சிங்கிள் சென்டர் இருக்குது, அதை சுற்றி மெனி சர்க்கிள்ஸ் இருக்குது. அது என்ன சொல்லுவோம்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஸோ ஒரு ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் 2 டைமென்ஷனலாக சொன்னோம்னா அது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். சரி, நெக்ஸ்ட் இந்த சப் அப்படிங்கிற வேர்டை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம். சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இதை கம்பைண்டாக என்ன சொல்கிறோன்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ். இந்த சப்புங்கிற வேர்டை சொல்லணுன்னா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஏதாவது ஒரு மேட்டர் இன்னொரு மேட்டருக்குள்ளே இருக்குது. அந்த ஏதாவது ஒரு மேட்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், இன்னொரு மேட்டர் பெருசாக இருக்கும். அப்படின்னா அந்த பெரிய மேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்மால் மேட்டர் என்ன சொல்லலாம்னா சப் ஆஃப் லார்ஜ் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம் தான் சைஸில் பெருசாக இருக்குது, புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்குது. அதே சமயம் ஆட்டம்குள்ளே இருக்குது. அதனால் அது என்ன சொல்லலாம்னா சப் அட்டாமிக். அந்த தேர்டாக வர வேர்டு தான் அந்த ஸ்மால் சைஸ்டு மேட்டரை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாமே பார்ட்டிகிள்ஸ். அதனால் அது என்னன்னு சொல்லிக்கலாம்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ். பர்டிகுலராக அந்த நியூட்ரான்ஸையும் புரோட்டான்ஸையும் மட்டும் என்னன்னு சொல்லலாம்னா இது நியூக்ளியஸில் இருக்கிறதுனால சப் அட்டாமிக் நியூக்ளியர் பார்ட்டிகிள்ஸ். பட் எலக்ட்ரான்ஸை நம்ம அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸ் இல்லைன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது இதை மைண்டில் வச்சுக்கலாம். இந்த பார்ட்டிகிள்ஸை பற்றி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். சார்ஜ், நியூட்ரான் எடுத்துட்டோம்னா நியூட்ரல் சார்ஜ். அதுக்கு என்ன ரீசன்னா நியூட்ரான் இஸ் மேடப் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். புரோட்டானுக்கு உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ +1 -1 0. Then mass, proton has 1 unit of mass and electron 0. So neutron வந்து 0 charge 1 unit of mass அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இங்கே மாஸோட யூனிட்டை AMUல சொல்கிறோம், அட்டாமிக் மாஸ் யூனிட். அது கீழே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நியூட்ரானை பொறுத்த வரைக்கும் 0 மாஸ் வந்து 1 AMU. ப்ரோட்டானை பொறுத்த வரைக்கும் 1 யூனிட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அண்ட் அகைன் ப்ரோட்டானோட மாஸும் 1 AMU தான். Then coming to electron, electronக்கு 1 unit of charge இருக்குது, but it is negative and mass is almost 0 AMU. அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எதுக்கு ஈக்குவல்னு கண்டுபிடிச்சாங்கன்னா மாஸ் ஆஃப் புரோட்டான் பை 1837. மாஸ் ஆஃப் புரோட்டான் நம்ம இங்கே சொல்லியிருக்கேன், ஏஎம்யூவில் சொன்னீங்கன்னா 1 AMU. ஸோ 1 AMU by 1837 போட்டிங்கன்னா தி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.000544 AMUன்னு வருது. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 zeros வர்றதுனால ஆல்மோஸ்ட் 0னே வச்சுக்கலாம். ஸோ இன் AMU ஸ்கேல் தி மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆல்மோஸ்ட் 0. ஸோ இப்போ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆட்டமில் இருக்குன்னு பார்த்துட்டோம், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ். இதில் எலக்ட்ரான்ஸ் செல்ஸில் இருக்குது, நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் நியூக்ளியஸில் இருக்குது. எலக்ட்ரான்ஸுக்கு மாஸ் இல்லை. மாஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸில் தான் இருக்குது, இந்த சின்ன டாட்டில் தான் இருக்குது. அப்போ ஆட்டத்தோட ஹோல் மாஸும் நியூக்ளியஸில் தான் இருக்குது, நாட் இன் தி செல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ். நெக்ஸ்ட் இங்கே சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1 யூனிட்னு எழுதியிருப்பேன். 1 யூனிட் சார்ஜ் ரெப்ரசன்ட்ஸ் வி நோ தி யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் கூலும். 1 யூனிட் சார்ஜுங்கிறது எவ்வளோ கூலும்னு பார்த்தீங்கன்னா 1.602 into 10⁻⁻19 கூலும். ஸோ எந்த ஒரு சார்ஜ் எடுத்துட்டிங்கனாலும் இதோட மல்டிப்ளாக தான் இருக்கும். இது ரஃபாக நம்ம 1.6 into 10⁻⁻19 கூலும்னு வச்சுக்கலாம். எந்த ஒரு சார்ஜும் இதோட மல்டிப்ளாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3.2 into 10⁻⁻19 கூலும், 4.8 into 10⁻⁻19 கூலும். இந்த மாதிரி இதோட இன்டெக்ரல் மல்டிபிள்ஸாக தான் வரும், இதோட ஃப்ராக்ஷனாக வராது. ஸோ எந்த ஒரு சார்ஜும் இதோட மல்டிபிள் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த 1.602 into 10⁻⁻19 ஸ்மால் ஈனும் எழுதலாம். ஸோ கூலும் அப்படின்னா 1.602 into 10⁻⁻19 கூலும். இந்த ப்ரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் சேம் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் தான், பட் ப்ரோட்டானுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவாக இருக்கும். தென் சம் பேசிக் டேர்ம்ஸ். அட்டாமிக் நம்பர் அது வந்து நம்ம Z அப்படிங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது எதை மீன் பண்ணுதுன்னா ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் நியூட்ரல் ஆட்டம். ஏன்னா அயான்ஸாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேரி ஆகும்,
பட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் மாறாது. ஸோ ஒரு நியூட்ரல் ஆட்டத்தில் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது அல்லது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் அட்டாமிக் நம்பர். தென் மாஸ் நம்பர், இது ஏன் ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? ஸோ இது நேமே சொல்லுது பாருங்கள், மாஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸோட நம்பர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மாஸ் எந்தெந்த பார்ட்டிகிள்ஸ் இருக்குன்னா நியூட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கு தான். எலக்ட்ரானுக்கு மாஸ் ஆல்மோஸ்ட் 0. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து மாஸ் நம்பர். ஸோ சம் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ப்ரெசென்ட் இன் தி நியூக்ளியஸ் ஆஃப் an atomனு சொல்லிடுறோம். சரி, இப்போ மாஸ் நம்பருக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம். A is equal to number of protons plus number of neutrons. Number of protons வந்து Z க்கு ஈக்குவல்னு பார்த்தோம், அதாவது அட்டாமிக் நம்பர். ஸோ நான் இந்த NPக்கு பதிலாக Z போட்டுறேன். இந்த Z வந்து நான் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தேன்னா மைனஸ் Z. ஸோ ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் A இருக்குது. A மைனஸ் Z இஸ் ஈக்குவல் டு NN. இட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, தென் 1 AMU, நம்ம மாஸ்க்கு நார்மலாக SI யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம், பட் AMUன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1 மோல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 1 மோல் ரெப்ரசன்ட் திஸ் நம்பர். லைக் தட் 1 டசன் அப்படின்னா 12னு சொல்கிறோம். அது மாதிரி 1 மோல் அப்படிங்கிறது 6.023 × 10⁻23 அவகட்ரோ நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது. 1 மோலில் ஒரு ஆட்டம், ஒரு எலமெண்ட் அல்லது காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டால் அது எவ்வளோ கிராம் அப்படின்னு எப்படி சொல்லலான்னு பாருங்கள். ஒரு ஆட்டமோட அட்டாமிக் வெயிட் என்னவோ அவ்வளோ கிராம் எடுத்துட்டிங்கன்னா அது 1 மோல். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் 12, இதில் மாஸ் நம்பர் பாருங்கள் 12. ஸோ 12 கிராம் கார்பன் எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் 1 மோல் கார்பன். அப்போ என்ன மீனிங்னா அதில் ஒரு கார்பன் ஆட்டம் இருக்காது. எவ்வளோ கார்பன் ஆட்டம் இருக்கும்? 6.023 × 10⁻23 நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். அதே மாதிரி சோடியம் மாஸ் நம்பர் 23. அப்போ எவ்வளோ கிராம் சோடியம் எடுத்துட்டா 1 மோல் இருக்குன்னா 23 கிராம் சோடியம் எடுத்துட்டிங்கன்னா it is 1 mole sodium. 1 mole sodiumனா அதில் ஒரு சோடியம் ஆட்டம் இருக்காது. it contains 6.023 × 10⁻23 number of sodium atoms. இது வந்து எலமெண்ட்டுக்கு சொல்கிறோம். காம்பவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறோம். காம்பவுண்ட்ஸுக்கு என்ன சொல்லுவோம்னா மாலிகுலர் மாஸ் என்னவோ அல்லது மோலார் மாஸ் என்னவோ அவ்வளோ கிராம் எடுத்துட்டிங்கன்னா அது 1 மோல் ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனோட மாலிகுலர் மாஸ், மோலார் மாஸ் 44. ஸோ 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டிங்கன்னா அதில் 6.023 × 10⁻23 நம்பர் ஆஃப் CO2 மாலிகுல்ஸ் இருக்கும். ஓகே, நவ் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். 6.023 × 10⁻23 நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் சேர்ந்தது 12 கிராம். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? 6.023 × 10⁻23 நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எடுத்தோம்னா அது உங்களுக்கு எவ்வளோ கிராம்? 12 கிராம். கரெக்டுங்களா? இப்போ ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மெத்தட் தெரிஞ்சுக்கங்க. ஒரு நம்பரை இன்னொரு நம்பராக எப்படி மாற்றலாம், அது கூட ரிலேட் ஆகிக்கக்கூடிய இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2 பேராமீட்டர்ஸ் எக்ஸ் ஒய், எக்ஸ் ஒரு வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒய் ஒரு வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுது, ரெண்டுமே ரிலேட்டட்னு வச்சுக்கலாம். எக்ஸ் வந்து 8ங்கும் போது ஒய் வந்து 32. எனக்கு இப்போ என்ன தெரியும்னா எக்ஸ் 1ஆக இருந்துச்சுன்னா ஒய்க்கு என்ன வேல்யூ வரும்னு தெரியணும். இங்கே நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் 8னா ஒய் 32. அப்போ எக்ஸ் 1ஆக இருக்கும்போது ஒய் என்ன வரும் அப்படின்னு இப்போ எனக்கு தெரியணும். 8ஐ என்ன பண்ணால் 1 ஆகும். டோன்ட் யூஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் யூஸ் பண்ணுங்கள். 8ஐ என்ன பண்ணால் 1 ஆகும்? டிவைட் பண்ணுறீங்க. ஸோ இந்த சைடு ஏதாவது நம்பரால் டிவைட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு அது கூட ரிலேட்டாக இருக்கக்கூடிய நம்பரையும் அதே நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். 32/8 என்ன ஆன்சர் வரும்? 4. அப்போ எக்ஸ் வேல்யூ 1னா ஒய் வேல்யூ 4. சப்போஸ் எக்ஸ் வேல்யூ 6னா எனக்கு ஒய் வேல்யூ என்னன்னு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 8ஐ 6 ஆக்கணும். 8ஐ எப்படி 6 பண்ணலாம்? 8ஐ 6 பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 8 அங்கே இருக்கக்கூடாது, அதனால் 8ஆல் டிவைட் பண்ணிடுறேன். இப்போ 1 தான் வரும். எனக்கு 1 தேவையில்லை. 1ஐ 6 ஆக்ஷன்னா × 6 போடணும். அப்போ எனக்கு ஆன்சர் 6 கிடச்சிடும். அப்போ 8ஐ 6 ஆக்கிறதுக்கு 8ஆல் டிவைட் பண்ணுறேன், 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் வேல்யூ ஒய்ங்கும் போது ஒய் வேல்யூ 32. அப்போ இந்த ஒய்யும் நான் என்ன பண்ணணும்?
8ஆல் டிவைட் பண்ணுறேன், 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் 24. ஸோ இப்படி ரிலேட்டட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நோன் வேல்யூக்கு தெரிஞ்சதுலேருந்து அன்னோன் வேல்யூக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே 6.023 into 10^23 நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் சேர்ந்தது எவ்வளோ கிராம்? 12 கிராம். ஏன்னா கார்பன் மாஸ் 12. இப்போ எனக்கு ஒரே ஒரு கார்பன் ஆட்டத்தோட மாஸ் வேணும். 6.023 into 10^23 நம்பர் தேவையில்லை. இங்கே ரெண்டு நம்பர்ஸ் ரிலேட் ஆகிருக்கு. ஒன்று நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், இன்னொன்று மாஸ். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, மாஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 6.023 into 10^23 வந்து 12 கிராம். இப்போது இந்த 6.023 into 10^23 1 ஆகணும்னா என்ன பண்ணணும்? Again divide by 6.023 into 10^23 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய நம்பரையும் 6.023 into 10^23 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. இது 6.0 வரனால ரஃபாக 6னே வச்சுக்கோங்க. ரஃபாக 6ன்னு வச்சுட்டிங்கன்னா 12/6 2 ஆயிருமா? 1 times 2 times. எக்ஸாக்டாக டிவைட் பண்ணால் 1.99 வருது. ரெண்டுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ 1.99 இன்ட்டு இந்த 10^3 மேலே கொண்டு போங்க, 10^-23 கிராம். ஸோ மாஸ் ஆஃப் 1 கார்பன் என்ன வருது? ஸோ 6.023 into 10^23 நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் சேர்ந்தது 12 கிராம்னா அப்போ மாஸ் ஆஃப் 1 கார்பன் 1.992 into 10^-23 கிராம்னு வருதா? கரெக்டுங்களா? ஓகே. கார்பன் எடுத்துக்கிறோம், ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் எடுத்துக்கிறோம். இந்த கார்பன் ஆட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 6, மாஸ் நம்பர் 12. அப்போ இதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 6, ப்ரோட்டான்ஸ் 6, ஏன்னா அட்டாமிக் நம்பர் 6, நியூட்ரான்ஸ் மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் அதுவும் 6. இதில் எலக்ட்ரானுக்கு மாஸ் இல்லை, பட் ஒவ்வொரு ப்ரோட்டானுக்கும் 1 AMU மாஸ், ஒவ்வொரு நியூட்ரானுக்கும் 1 AMU மாஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ 6 ப்ரோட்டான்ஸ்னால 6 AMU மாஸ், 6 நியூட்ரான்ஸ்னால 6 AMU மாஸ், எலக்ட்ரான்ஸ்னால 0 AMU. அப்போ டோட்டலாக ஒரு கார்பன் ஆட்டத்தோட மாஸ் AMல சொன்னால் எவ்வளோ வருது? 12 AMU. ஸோ AMல சொல்லும்போது மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம் இஸ் 12 AMU. கிராமில் சொல்லும்போது மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 1.99 into 10^-23 கிராம். 1.992 into 10^-23 கிராம்னு சொல்லாங்களா? 12 AMU 1.992 into 10^-23 கிராம். ஏன்னா ரெண்டுமே மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. 12 AMU வேல்யூ எனக்கு தெரியுதுன்னா இதுலேருந்து 1 AMU கால்குலேட் பண்ணலாமா? 12 நீங்கள் என்ன பண்ணால் 1 ஆகும், 12ஆலேயே டிவைட் பண்ணுறீங்க. அப்போ ரைட் சைடு இருக்கக்கூடிய நம்பரையும் 12ஆலேயே டிவைட் பண்ணி உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். 1 AMU அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.6602 into 10^-24 கிராம். இதே கிலோகிராமில் சொன்னீங்கன்னா 1.66 into 10^-27 கிலோகிராம். ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரிலேஷன் பிட்வீன் AMU அண்ட் கிலோகிராம். ஓகே, சரி. இதுக்கப்புறம் ஃபியூ டேர்ம்ஸோட டெஃபினிஷன்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நிறையா ஆட்டம்ஸ் எழுதியிருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு 3 ஆட்டம்ஸ் பாருங்கள். இது மூணுமே என்ன? இந்த 3 ஆட்டம்ஸுமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? கார்பன் ஆட்டம் தான். கரெக்டுங்களா? மூணுமே கார்பன் ஆட்டம் தானே. இப்போ எனக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்தது என்னன்னு பார்த்தோம். ஒரே மாதிரி ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய மேட்டருக்கு என்ன பேர்? எலமெண்ட். அப்போ எனக்கு ஆட்டம் வேணும்னா எனக்கு சோர்ஸ் எது? ஆமாம், ஒரே மாதிரி ஆட்டம்ஸ் எலமெண்ட். இப்போ எனக்கு ஆட்டம் வேணும்னா அதுக்கு சோர்ஸ் அப்போ எது தான்? எலமெண்ட். எலமெண்ட்லேருந்து தான் அந்த ஆட்டம்ஸ் எடுக்க முடியும். கரெக்டுங்களா? கெமிக்கலி ரெடியூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரதெல்லாம் வேறு. இப்போ டைரெக்டாக ஆட்டம் எடுக்கணும்னா அது எங்கேருந்து எடுக்க முடியும்?
எலமெண்ட். அப்போ இந்த மூணுமே கார்பன் ஆட்டம்ங்கிறனால நான் எந்த எலமெண்ட்லேருந்து எடுத்திருக்க முடியும்? கார்பன். ஸோ அப்போ நான் மூணுமே ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட்னு சொல்லாங்களா? மூணுமே கார்பன் தான். அப்போ அந்த மூணுமே கார்பன் இருக்கணும். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மூணு ஆட்டத்துக்கும் அட்டாமிக் நம்பர் சேம் தான், மாஸ் நம்பர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரே எலமெண்ட்டோட ஆட்டத்துக்கு என்ன பேர்னா ஐசோடோப்ஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி. அதே மாதிரி 4, 5, 6 இதுவும் பாருங்கள் மூணுமே நைட்ரஜன் தான். அப்போ ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட். பட் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ். ஸோ இதுவும் ஐசோடோப்ஸ் தான். அடுத்தது ஆக்சிஜன் 7, 8, 9 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுவும் ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் தான். ஸோ அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஐசோடோப்ஸ். உங்களுக்கு இப்போ இந்த ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நான் என்சர்க்கிள் பண்ணக்கூடிய ஆட்டம்ஸ் மட்டும் பாருங்கள். ஸோ இது கார்பன் ஆட்டம், இது நைட்ரஜன். இது ரெண்டு கட்டாயம் ஒரே எலிமெண்ட்லேருந்து வர முடியாது. அப்போ இதை நீங்கள் என்ன சொல்லலாம்? ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்னு சொல்லாங்களா? என்ன ரிலேஷன் இருக்கு? அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மாஸ் நம்பர் ஒரே மாதிரி இருக்குது. அப்படியே ஐசோடோப்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கெல்லாம் என்ன பேர் சொல்லுவீங்கன்னா ஐசோபார்ஸ். Atoms of different elements with same mass number and different atomic numbers. ஓகே, அப்போ எதெல்லாம் ஐசோபார்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். இது ரெண்டு ஐசோபார்ஸ். அது மாதிரி 8O16 N16 இங்கே எழுதியிருக்கேன். இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள்ஸுக்கு தான். ஸோ இதெல்லாமே ஐசோபார்ஸ். கரெக்டுங்களா? எஸ். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இந்த ரெண்டு ஆட்டம் எடுத்துக்கலாம், கார்பன் நைட்ரஜன். இதில் அட்டாமிக் நம்பரும் ஒரே மாதிரி இல்லை, மாஸ் நம்பரும் ஒரே மாதிரி இல்லை. அப்போ நம்ம பார்த்த உடனே எதையும் சொல்ல முடியாது. இதில் இருக்கக்கூடிய சப் அட்டாமிக்கல் பார்ட்டிகல்ஸோட நம்பர்ஸை கால்குலேட் பண்ணுங்கள். கார்பனில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 6, நைட்ரஜனில் 7 ஒரே மாதிரி வரல. அதேமாதிரி எலக்ட்ரான்ஸும் ஒரே மாதிரி வரல, பட் நியூட்ரான்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் தான். ஆனால் இதில் என்ன ரிலேஷன் இருக்குன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோடோன்ஸ். நெக்ஸ்ட் இன்னும் ரெண்டு ஆட்டம்ஸ் எழுதியிருக்கேன், 6C13, 7 and 15. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை கால்குலேட் பண்ணி பாருங்கள். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஒரே மாதிரி வரல, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஒரே மாதிரி வரல, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் ஒரே மாதிரி வரல. ஆனாலும் இதில் என்ன ரிலேஷன் ஒரே மாதிரி இருக்குன்னு பாருங்கள், நியூட்ரான் எக்ஸஸ் ஆர் எக்ஸஸ் நியூட்ரான். நியூட்ரான் எக்ஸஸ் ஆர் எக்ஸஸ் நியூட்ரான் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலானா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். சரி, இந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், A மைனஸ் ஜெட்னு பார்த்தோம். அடுத்து இந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸையும் ஜெட்னு எழுதலாம். அப்போ A மைனஸ் ஜெட் மைனஸ் ஜெட், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் 2Z. டைரெக்டாக நியூட்ரான் எக்ஸஸ் கண்டுபிடிக்கணும்னா மாஸ் நம்பர்லேருந்து 2 டைம்ஸ் அட்டாமிக் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணலாம். சரி, இங்கே நம்ம ஆல்ரெடி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸையும் ப்ரோட்டான்ஸையும் கால்குலேட் பண்ணிட்டோம். சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள், NN மைனஸ் NP, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். 7 மைனஸ் 6 1, இங்கே 8 மைனஸ் 7 1. ஸோ எக்ஸஸ் நியூட்ரான் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து ஐசோ டைப்பர்ஸ்னு சொல்லுவோம். A மைனஸ் 2Z ஃபார்முலா போட்டு பாருங்கள், டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரே ஸ்டெப்பில். A இஸ் 13 மைனஸ் 2 × 6 12. ஸோ 13 மைனஸ் 12 1. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா A வந்து 15, Z வந்து 7, ஸோ 2 × 7 14, 15 மைனஸ் 14 1. அப்போ A மைனஸ் 2Z வேல்யூ ஒரே மாதிரி வருது. இது ஐசோ டைப்பர். அடுத்தது இன்னொரு டைப் ஆஃப் நியூக்ளி, மிரர் நியூக்ளி. இது ரெண்டையும் நீங்கள் பார்த்த உடனே சொல்லலாம் இது ஐசோபார்ஸ். இதில் ஐசோபார்ஸ் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை தாண்டி இன்னொரு ரிலேஷனும் இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 6 அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 7, அதாவது 6C13. 7 and 13 பாருங்கள், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 7, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 6. இந்த ஃபஸ்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப்
ப்ரோட்டான்ஸ் செகண்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஃபஸ்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த நியூக்ளிக்கு பேர் மிரர் நியூக்ளி. ஸோ அதை இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். NP1 number of protons in first atom or first nucleus is equal to NN2 number of neutrons in the second nucleus. அதே மாதிரி NN1 number of neutrons in the first nucleus is equal to NP2 number of protons in the second nucleus. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலாவும் எழுதலாம். NP அப்படின்னா நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், அதை ஜெட்னு எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆட்டமில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை Z1 எழுதிக்கிட்டோம். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். செகண்ட் ஆட்டத்தில் வர நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா மாஸ் நம்பர் ஆஃப் செகண்ட் ஆட்டம் மைனஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் செகண்ட் ஆட்டம். ஸோ A2 மைனஸ் Z2. அடுத்தது கீழே NN1 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் தி ஃபஸ்ட் நியூக்ளியஸ். ஸோ அதை மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர்னு எழுதணும். A1 மைனஸ் Z1. அடுத்தது NP2 number of protons in the second nucleus or second atom. அதை நான் Z2 எழுதிட்டேன். இப்படி எழுதுனதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் Z1 மைனஸ் Z1 கேன்சல் ஆயிரும். மைனஸ் Z2 ப்ளஸ் Z2 கேன்சல் ஆயிரும். இந்த சைடு A1 வரும், இந்த சைடு A2 வரும். அதுக்கு என்ன மீனிங்? மாஸ் நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் ஆஃப் செகண்ட் ஆட்டம். அப்போ என்ன மீனிங்னா மிரர் நியூக்ளினா கட்டாயம் மாஸ் நம்பர்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது அது ஐசோபாராக தான் இருக்கணும். ஐசோபாரா இருந்தால் தான் அதை மிரர் நியூக்ளியா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். ஐசோபாரா இல்லாத நியூக்ளியஸ் எல்லாம் மிரர் நியூக்ளியா இருக்க வாய்ப்பே இல்லை. சரி, பட் அதுக்குன்னு எல்லா ஐசோபார்ஸுமே மிரர் நியூக்ளியா ஆகாது. ஆல் ஐசோபார்ஸ் ஆர் நாட் மிரர் நியூக்ளி, பட் ஆல் மிரர் நியூக்ளி ஆர் ஐசோபார்ஸ். உதாரணத்துக்கு நீங்கள் 6C14 7N14 எடுத்துக்கங்க. இதில் atomic number of neutrons 6 7 number of neutrons 14 minus 6 8 இது 14 minus 7 7. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் அல்லது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் செகண்ட் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக இல்லை. அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் செகண்ட் ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் ஆர் செகண்ட் ஆட்டமில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ எல்லா ஐசோபார்ஸையும் நாம் மிரர் நியூக்ளின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு பேர் ஆஃப் நியூக்ளி வந்து மிரர் நியூக்ளியாக இருக்கணும்னா அது கட்டாயம் ஐசோபார்ஸாக தான் இருக்கணும். அதனால தான் என்ன சொல்லிக்கிறேன்னா ஆல் மிரர் நியூக்ளி ஆர் ஐசோபார்ஸ், பட் ஆல் ஐசோபார்ஸ் ஆர் நாட் மிரர் நியூக்ளி. நெக்ஸ்ட் ஐசோமெரிக் நியூக்ளி ஆர் நியூக்ளியர் ஐசோமர்ஸ். இது இந்த நியூக்ளியஸ் சேம் தான், பட் என்னென்னா அந்த நியூக்ளியஸோட எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் அது டிஃப்ரெண்ட் மெத்தடில் டீகே ஆகும். ஸோ அது நம்ம நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம். பட் இங்கே ஷார்ட்டாக என்னென்னு தெரிஞ்சுக்கலான்னா ஐடென்டிக்கல் நியூக்ளி ஒரே மாதிரியான நியூக்ளியாக தான் இருக்கும். இப்போ 6C13 இது ரெண்டும் சேம் நியூக்ளியஸ் தான். ஏன்னா ரெண்டுக்கும் மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் ஒரே மாதிரி இருக்குது. பட் ரெண்டுக்கும் எனர்ஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு நியூக்ளியஸ்க்கு ஹை எனர்ஜியாக இருக்குது, இன்னொன்றுக்கு கம்மியாக இருக்குது, வேறு மாதிரி எனர்ஜி இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மெத்தடில் டீகே ஆகுதுன்னா இதை நீங்கள் என்னென்னு சொல்லலாம்னா ஐசோமெரிக் நியூக்ளி ஆர் நியூக்ளியர் ஐசோமர்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த ஆட்டத்துக்கு 2 பார்ட் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வந்து நியூக்ளியஸ், இன்னொன்று செல். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மோஸ்ட்லி டிசைட் பண்ணக்கூடியது செல்ஸ் தான். ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ சென்ட்ரல் இருக்கக்கூடியது நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸை சுற்றி நம்ம ட்ரா பண்ணக்கூடிய சர்க்கிள்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம்னா செல்ஸ். இது வந்து நம்ம 2 டைமென்ஷனலாக ஒரு ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரை இப்படி காட்டலாம். பட் இதுக்கும் உள்ள இன்னும் 3 டைமென்ஷனலாக என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், செல்லுக்குள்ளேயும் ஸ்மால் செல்ஸ் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு லார்ஜ் திங்குள்ளே ஸ்மால் திங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்மால் திங்கை சப் போட்டு லார்ஜ் திங்கோட நேம் சொல்லலான்னு. அதே மாதிரி செல்லு பெருசாக இருக்குது, இந்த செல்லுக்குள்ளே அதை விட சின்ன செல்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்லலாம்னா சப் செல்ஸ். ஸோ அதை நம்ம இங்கே ட்ரா பண்ணி காட்ட முடியாது, இமேஜின் பண்ணிக்கிறோம். தென் சப் செல்ஸுக்குள்ளேயும் அதை விட ஸ்மால் செல்ஸ் இருக்குது. அப்போ அதை என்ன சொல்லுவோம்? சப் செல்ஸ். இது வந்து சயின்டிஃபிக் நேம். பட் நம்ம அதை என்னென்னு சொல்கிறோன்னா ஆர்பிட்டால்ஸ். ஆர்பிட்டுங்கிறது செல்லோட நேம், ஆர்பிட்டால்ஸுங்கிறது சப் செல்ஸ். சரி, இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா செல்ஸுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், இப்போ எக்ஸாக்டாக சொன்னோம்னா அந்த ஆர்பிட்டால்ஸ்குள்ளே தான் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த
3 எனர்ஜி லெவல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். செல்ஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸ். அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஸ்மால் செல்ஸ் இருக்கும், அதை நம்ம சப் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். சப் செல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்மால் எனர்ஜி லெவல்ஸை ஆர் ஸ்மால் எனர்ஜி ஸ்டேட்ஸை ஆர்பிட்டால்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஆர்பிட்டால்குள்ளே தான் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு மெயினாக இப்போ வேணும். நெக்ஸ்ட், இந்த 3 எனர்ஜி ஸ்டேட்ஸையும் நாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர், அதாவது எவ்வளோ இருக்குது, தென் ரெப்ரசன்டேஷன், இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், தென் ஒவ்வொன்றிலையும் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், தென் இதோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறனால இதை வச்சு நம்ம என்னெல்லாம் ஆட்டத்தை பற்றி ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸையுமே இந்த செல்ஸ், சப்செல்ஸ், ஆர்பிட்டால்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் செல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நம்பர் சொல்லணும்னு சொன்னேன். செல்ஸ் எதுக்குள்ளே இருக்குது? செல்ஸ் எதுக்குள்ளே இருக்குது? ஆட்டம். அப்போ நம்ம நம்பர் சொல்லணும்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் an atom தான் சொல்ல போகிறோம். கரெக்டுங்களா? ஒரு ஆட்டமில் எவ்வளோ செல்ஸ் இருக்குன்னா இன்ஃபனைட். செல்ஸ்குள்ளே எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னோம். அப்போ எல்லா செல்ஸ்லையுமே எலக்ட்ரான்ஸ் இருக்குமானா இல்லை. ஃபியூ செல்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செல்ஸில் எல்லாமே எலக்ட்ரான்ஸ் இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். ஸோ ஆல் ஆட்டம்ஸ் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் செல்ஸ். என்ன ரீசன்? எல்லா ஆட்டம்லயே நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்ஃபினைட். ஓகே, பட் வித் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஃபைனைட். அது ஆட்டம் டு ஆட்டம் டிஃபர் ஆகும். எல்லா செல்ஸ்லையுமே எலக்ட்ரான்ஸ் இருக்காது, ஃபியூ செல்ஸில் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸ் வித் எலக்ட்ரான் இஸ் ஃபைனைட். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துட்டிங்கன்னா 3rd செல் வரைக்கும் தான் எலக்ட்ரான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் உங்களுக்கு என்ன இருக்காது? எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஸோ அப்போ நம்ம நம்பர் பற்றி செல்ஸோட நம்பர்ஸை பற்றி தெரிஞ்சிட்டிங்க. நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன். ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஒவ்வொரு எனர்ஜி ஸ்டேட்டுக்கும் நம்பர்ஸும் சொல்லணும், லெட்டர்ஸும் சொல்லுவோம். சரி, இந்த செல்லுக்கு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு கொடுப்போம். இப்போ நியூக்ளியஸ், இது நியூக்ளியஸ்க்கு அப்புறம் இம்மிடியேட்டாக வர செல் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் ஃபஸ்ட்டு செல்லுங்கிற இதுக்கு நம்பர் 1, தென் இது நம்பர் 2, நம்பர் 3, 4, 5, 6, 7. ஸோ செல்லுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் இப்படி போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன நம்பர்ஸ் கிவன் டு தி செல்ஸ். செல்லுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 1லேருந்து போகுது. இந்த நம்பருக்கு என்ன பேர் சொல்லுவோன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ இது வந்து ஒரு யூஜி ஸ்டூடெண்ட் எடுத்த நோட்ஸ், ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அதை நான் கரெக்ட் பண்ணிடுறேன். நீங்களும் நோட்ஸ் உங்கள் கைக்கு வந்ததுமே கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த செல்ஸை வந்து நாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? செல்லுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 போயிட்டே இருக்கும். வாட் இஸ் தி லாஸ்ட் நம்பர்? இன்ஃபினைட்னு சொல்லிட்டோம். ஒரு ஆட்டமில் எவ்வளோ செல்ஸ் இருக்குது? இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அப்போ லாஸ்ட் செல்லோட பிரின்சிபல் செல்லோட நம்பர் இன்ஃபினைட். இந்த செல்லுக்கு கொடுக்கக்கூடிய நம்பருக்கு தான் என்ன பேர்னு சொல்லியிருக்கோம்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிற நேமை ப்ரொபோஸ் பண்ணவர் யாருன்னா நீல்ஸ் போர். பட் இது தெரிஞ்சுதான் வச்சுக்கணும், ஏன்னா இது மாதிரி முக்கியமான டேர்ம்ஸை சொல்லக்கூடிய சயின்டிஸ்டோட நேம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பருங்கிற நேமை ப்ரொப்போஸ் பண்ணவர் நீல்ஸ் போர். சரி, இப்போ செல்ஸுக்கு நம்பர்ஸ் கொடுக்குறத பார்த்துட்டோம். அடுத்தது லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே எல்லாமே கேலேருந்து ஆரம்பிக்கும். KLMNOP அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செல்லை n is equal to 1 சொல்கிறோம், ஆர் அதை K செல்னு சொல்லலாம். செகண்ட் செல்லுக்கு n போட்டால் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2, ஆர் அது என்ன செல்னு சொல்லலாம், நீங்கள் L செல்னு சொல்லலாம். அதே மாதிரி n is equal to 3, தேர்டு செல் M செல், n is equal to 4, N செல், n is equal to 5, O செல். இப்படி நீங்கள் லெட்டர் வச்சும் செல்லை சொல்லலாம்.
ஸோ இப்போ செல்லுக்கு நம்பர்ஸ் லெட்டர்ஸ் கொடுக்குறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போ செல்ஸுக்கு நம்பர்ஸ் லெட்டர்ஸ் கொடுக்குறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஒரு ஆட்டமில் எந்த செல்லில் லாஸ்ட் எலக்ட்ரான் இருக்கோ அதுக்கு பேர் வேலன்ஸ் ஷெல். தி செல் வேர் தி லாஸ்ட் எலக்ட்ரான் இஸ் ப்ரெசன்ட், வேலன்ஸ் செல். அந்த வேலன்ஸ் செல்லுக்கு இன்சைடில் வரக்கூடிய செல்லுக்கு பேர் penultimate cell. The cell which is immediately inside to the valence cell is called penultimate cell. அதுக்கும் உள்ள வரக்கூடியது, அதாவது வேலன்ஸ் செல்லேருந்து தேர்ட் செல்லாக இருக்கக்கூடியது ஆன்டி பெனல்டிமேட் செல். ஸோ இந்த சயின்டிஃபிக் நேம்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 2 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்பர் ரெப்ரசன்டேஷன் பார்த்துட்டோம். தென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அ செல். அதுக்கு இங்கே என்ன ஃபார்முலா எழுதியிருக்கேன்னு பாருங்கள், 2n². ஒரு செல்லில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? 2n². இங்கே என்னங்கிறது என்ன? principal quantum number. Yes, principal quantum number. Okay. என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ இங்கே பாருங்கள், n வேல்யூ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்னென்ன வேல்யூஸ் வரும்னு எழுதியிருக்கேன். ஸோ n வேல்யூ 1னா 2n² வேல்யூ 2, n வேல்யூ 2னா 2n² வேல்யூ 8. அது மாதிரி அப் டு 10 வரைக்கும் எழுதியிருக்கேன். பட் இந்த மாதிரி தான் ஆட்டம்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்குதானா? இல்லை. அது ஏன் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ பின்னாடி பார்ப்போம். ஒரு ஆட்டத்தோட தேர்டு செல்லில் ஆர் ஃபோர்த்து செல்லில் மேக்ஸிமம் 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்னு சொல்கிறோம் 2n² ஃபார்முலா படி. பட் ஃபோர்த் செல்லில் அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வரல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்ப்போம் பின்னாடி. பட் இப்போதைக்கு ஜென்ரல் ஃபார்முலா, ஒரு செல்லில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸுங்கிறதுக்கு 2n². சரி, இப்போது இந்த ஆட்டம்ஸை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று ஹைட்ரஜன் லைக் அயான்ஸ் ஆர் ஹைட்ரோஜெனிக் ஸ்பீசிஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ். இது என்ன, ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். இப்போ ஹைட்ரஜன் எடுத்துட்டிங்கன்னா அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 1. இதில் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கும்? 1 ப்ரோட்டான் 1 எலக்ட்ரான். பட் நியூட்ரான் 0. நியூட்ரான் இல்லாத ஒரே எலமெண்ட் ஒரு ஆட்டம் ஹைட்ரஜன் தான். ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரான் ஒரு நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீசிஸுக்கு என்ன பேர்னா ஹைட்ரஜன் லைக் அயான். எனி கெமிக்கல் ஸ்பீசிஸ் வித் 1 எலக்ட்ரான் அண்ட் 1 நியூக்ளியஸ், அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா ஹைட்ரஜன் லைக் அயான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H2+ எடுத்துருக்கோம். இதில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். 2 ஹைட்ரஜன்னா ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு ஒரு நியூக்ளியஸ். பட் எலக்ட்ரான் 1 தான். இப்போ எலக்ட்ரான் 1 இருக்கிறனால இது ஹைட்ரஜன் லைக் அயன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா டெஃபினிஷன்லேயே சொல்லியிருக்கோம் 1 எலக்ட்ரான் 1 நியூக்ளியஸ். ஸோ இதில் 2 நியூக்ளியஸ் வந்ததுனால H2+ வந்து ஹைட்ரஜன் லைக் அயன் ஆகாது. ஓகே, சரி. அப்போ நம்ம ஹைட்ரஜன் லைக் அயன்னா என்ன, மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ ஹைட்ரஜன் லைக் அயன் புரிஞ்சிட்டிங்க. மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்னா மோர் தென் 1 எலக்ட்ரான் வந்துடும். அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ். இந்த ரெண்டுக்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் டிஃப்ரென்ஸ் வரும். அது ஏங்கிறத பின்னாடி பார்ப்போம். சரி, ஆக்சுவலாக பார்த்தோம்னா இப்போ என்ன சொல்லியிருக்கோம், n வேல்யூ 2n² வேல்யூ எழுதிட்டேன். இந்த n is equal to 1னா நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? இட் இஸ் ஃபர்ஸ்ட் செல், கரெக்டுங்களா? n is 1னா எத்தனை செல்? ஃபர்ஸ்ட் செல். ஃபர்ஸ்ட் செல்லில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? According to the formula 2n², first cell 2 electrons fill பண்ணலாம். n is 2னா நீங்கள் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? 2n² ஃபார்முலா படி மேக்ஸிமம் 8 ஃபில் பண்ணலாம். n is equal to 3னா 18. 3 × 3 9 to 8. அதே மாதிரி 4 5 6 7 8க்கு எழுதிட்டேன். பட் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம் எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். ஓகே, பட் தேர்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா 18 வராது, 8 தான் வரும். ஃபோர்த் செல்லில் பார்த்தீங்கன்னா 32 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியாது. எவ்வளோ தான் ஃபில் பண்ண முடியுது? 18. சரி, இது எப்படி நேம் வச்சுக்கலான்னா, இந்த ஃபஸ்ட்டு வர 2n² நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு செல்லை மெயின் பண்ணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் 2 சக்ஸசிவ் எனர்ஜி லெவல்ஸில் ஃபில் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 8 பார்த்தீங்கன்னா செகண்ட் செல்லையும் மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். தேர்ட் செல்லையும்
மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். 2n² ஃபார்முலாவில் வர மாதிரி தேர்டு செல்லில் 18 ஃபில் பண்ண முடியாது. அடுத்து இந்த 18ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 4th செல் 5th செல் இந்த ரெண்டுலேயும் ஃபில் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த 32 6th செல் 7th செல்லில் ஃபில் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். புரியுதுங்களா? ஃபார்முலா படி பார்த்தோம்னா 8th செல்லில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? 128. பட் ஆக்சுவலாக 8th செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும்? 50. ஸோ அதே மாதிரி தான் 10 11 சொல்லிட்டு போகலாம். இப்போது இந்த நம்பர்ஸை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமானா ஆமாம். எங்கேனா பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு பீரியடில் உங்களுக்கு எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 2. செகண்ட் பீரியடு தேர்ட் பீரியடில் எவ்வளோ இருக்குது? 8 எலிமெண்ட்ஸ் இருக்குங்களா? 4th அண்ட் 5th பீரியடில் 18. 6th அண்ட் 7th பீரியடில் 18 எலிமெண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ நீங்கள் 6th பீரியடில் வர எலிமெண்ட்ஸே ரேடியோ ஆக்டிவ் தான். அதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக சிந்தசிஸ் பண்ணி நிறைய எலிமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இப்படி ஒரு கொஸ்டின் வருது, 8th பீரியடில் எலிமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 8th பீரியடில் மட்டும் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்க முடியும்? 2n² ஃபார்முலா படி போட்டு 128 சொல்ல முடியாது. இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? 8th பீரியட்னா 8th செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலான்னு பார்த்தோம்? 50. அப்போ இந்த 8th பீரியட்லேயும் 50 எலிமெண்ட்ஸ் தான் வர முடியும். அதாவது என்னென்னா ஒரு பர்டிகுலர் செல்லில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியுமோ மல்டி எலக்ட்ரான் ஆட்டமில் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய பீரியட்லேயும் அவ்வளோ எலிமெண்ட்ஸ் தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு செல் மல்டி எலக்ட்ரான் ஆட்டமோட ஃபஸ்ட் செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் ஃபில் பண்ணலாம்? 2. பீரியாடிக் டேபிளோட ஃபஸ்ட்டு பீரியடில் மேக்ஸிமம் 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ மல்டி எலக்ட்ரான் ஆட்டமோட செகண்ட் செல்லில் மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். பீரியாடிக் டேபிளோட செகண்ட் பீரியட்லேயும் 8 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி மல்டி எலக்ட்ரான் ஆட்டமோட தேர்டு ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் தான் மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியும்னு நீங்கள் பார்த்துருக்கோம். பீரியாடிக் டேபிளோட தேர்டு பீரியட்லேயும் 8 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி 4th 18 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். 4th பீரியட்லேயும் 5th பீரியட்லேயும் 18 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னா மல்டி எலக்ட்ரான் ஆட்டமோட ஒரு பர்டிகுலர் செல்லில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியுமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அந்த பர்டிகுலர் பீரியாடிக் டேபிளோட பீரியடில் அவ்வளோ எலிமெண்ட்ஸ் தான் வரும். அப்போ 8th செல்லில் நம்ம எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? மல்டி எலக்ட்ரான் ஆட்டத்துக்கு மேக்ஸிமம் 50. அப்போ இப்போ புதுசாக நிறைய எலிமெண்ட்ஸை சிந்தசிஸ் பண்ணி 8th பீரியட் ஃபில் ஆச்சுன்னா அந்த 8th பீரியடில் மேக்ஸிமம் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 50 எலிமெண்ட்ஸ். புரியுதுங்களா? 50 எலிமெண்ட்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ கொஸ்டின்ஸ் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படியெல்லாம் கேட்கலான்னு பாருங்க. அட் ப்ரெசென்ட் பீரியாடிக் டேபிள் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு 7th பீரியட் வரைக்கும். வாட் இஸ் தி அட்டாமிக் நம்பர் ஆஃப் லாஸ்ட் எலிமெண்ட்? 180. அப்புறம் இன்னொன்று இந்த நம்பர்ஸுக்கெல்லாம் என்ன மேஜிக் நம்பர்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள்? ஸோ இது வந்து மேஜிக் நம்பர்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள். If 8th period is completely filled, what is the atomic number of last element? அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 7th period வரைக்கும் 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 8th period ஃபில் ஆனால் அதில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வரும்? 50. அப்போ அந்த லாஸ்ட் எலிமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் என்ன வரும்? 50 ஆட் பண்ணிங்கன்னா வந்துருமா? எஸ். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கலாம். இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அல்லது செல்லை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா என்னெல்லாம் சொல்லலாம்னா n ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். இதுக்கு என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஒரு எலக்ட்ரான் எந்த செல் இருக்கோ அந்த செல்லோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் பாருங்கள், அதை வச்சுக்கிட்டு எலக்ட்ரான்ஸோட எனர்ஜியை கம்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரான் செகண்ட் செல் இருக்குது, இன்னொரு எலக்ட்ரான் 5th செல் இருக்குன்னா எதுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும்? எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் 5th செல். புரியுதுங்களா? ஸோ அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எந்த எலக்ட்ரானுக்கு அதிகமோ அதுக்கு தான் எனர்ஜியும் அதிகம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார்.
So this is what n proportional to energy of electron. Yes, sir. n proportional to size of cells or orbits. ஸோ நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரக்சர் போடும்போது ஃபஸ்ட்டு செல் சின்ன சர்க்கிளாக போட்டோம், சென்ட்ரலில் நியூக்ளியஸ், அடுத்த செல் கொஞ்சம் பெருசு, அதுக்கு அடுத்த செல் இன்னும் பெருசு, இப்படி போயிட்டே இருக்கு. அப்போது n வேல்யூ அதிகமாக செல்லோட சைஸும் என்ன ஆகிட்டே போகுது, அதிகமாகிட்டே போகுது. கரெக்டுங்களா? அடுத்தது இந்த n வேல்யூ அந்த செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டத்துக்கு கூட ரிலேட் ஆகிருக்கு. எப்படின்னா இப்போ நம்ம எடுத்துக்கிற செல்லோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னன்னு வச்சுக்கலாம். அந்த nth செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டத்துக்கு என்ன ஃபார்முலானா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ரேடியஸ் m இன்ட்டு vn இன்ட்டு rn. vnங்கிறது nth செல்லில் எலக்ட்ரானோட வெலாசிட்டி, rnங்கிறது ரேடியஸ் ஆஃப் nth செல். திஸ் இஸ் ஈக்குவல் டு nh/2π. அப்போது இந்த nங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஒரு பர்டிகுலர் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் கூட ரிலேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த செல்லுக்கு கொடுத்தக்கூடிய இந்த லெட்டர்ஸ் KLM அப்படின்னு எப்படி வந்தது, அடுத்தது அது ரிலேட்டடான சில கான்செப்ட்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா எக்ஸ்ரேஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ரேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸில் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்னா ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட் ரேஸ், IR ரேஸ், விசிபிள் லைட், ultraviolet rays, UV rays, X-rays, gamma rays. கொஞ்சம் பேர் இது கூட காஸ்மிக் ரேஸையும் சேர்த்து சொல்லுவாங்க. பட் மெயினாக இந்த 7 டைப்ஸ் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேஸ். அதில் ஒன்று தான் எக்ஸ்ரேஸ். இதில் நீங்கள் ரேடியோ வேவ் டு காமா ரேஸ் வந்தீங்கன்னா வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த எக்ஸ்ரேஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலான்னா ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் போய் ஹெவி எலமெண்ட்டை அட்டாக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து எக்ஸ்ரேஸை ஜென்ரேட் பண்ணக்கூடிய பிரின்சிபல். when fast moving electrons hit heavy nucleus the X-rays are produced. அல்லது heavy metals போய் ஹிட் பண்ணிச்சுன்னா எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்ரேஸும் ஒரு டைப் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். அப்போ அதோட எனர்ஜி என்ன சொல்லலாம், E is equal to h nu. நியூங்கிறது ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா ஸ்பீட் ஆஃப் லைட் பை வேவ் லென்த். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள் எல்லா E is equal to hc by lambdaன்னு எழுதியிருக்கேன். அந்த எனர்ஜியும் வேவ் லென்த்து இன்வெர்ஸாக ரிலேட் ஆகிருக்கு. மேலேருந்து கீழே வர பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகும். சரி, அடுத்து கீழே பாருங்கள். ஸோ ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் போய் ஆட்டமை ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணால் உங்களுக்கு என்ன ரேஸ் வெளியே வரணும், எக்ஸ்ரேஸ் வெளியே வருது. இந்த வெளியே வர எக்ஸ்ரேஸோட வேவ் லென்த்தை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் அதோட இன்டென்சிட்டியை ஒய் ஆக்சிஸ்லையும் எடுத்து கிராஃப் போடுறேன். இன்டென்சிட்டிக்கு என்ன மீனிங்னா நம்பர் ஆஃப் ரேஸ் ஆர் ரேடியேஷன்ஸ் பை ஏரியா இன்ட்டு டைம். எவ்வளோ ரேடியேஷன்ஸ் வருதோ அது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் விழ வைக்கிறோம். அந்த ஏரியா இன்ட்டு எவ்வளோ டைமில் விழுதோ அந்த டைம். இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதுதான் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ரேடியேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்ரேஸை ஒய் ஆக்சிஸ்லையும் அந்த வெளியே வர எக்ஸ்ரேஸோட வேவ் லென்த்தை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்து கிராஃப் போடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பிளாட் வருது. ஸோ இந்த பிளாட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சொல்லணும். சரி, இனிஷியல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் போய் ஒரு ஆட்டம் மேலே மோது எக்ஸ்ரேஸ் வெளியே வருது. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸோட கொஞ்சம் எனர்ஜி இந்த ஆட்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குமா?
தென் இந்த எலக்ட்ரான் ஸ்கேட்டர் ஆகி வெளியே வருது. வெளியே வந்து அகைன் போய் என்ன பண்ணுது, இன்னொரு ஆட்டம் கூட மோதுது. கரெக்டா? அப்போ அகைன் என்ன ரிலீஸ் ஆகும்? எக்ஸ்ரேஸ் வெளியே வருமா? இப்போ வர எக்ஸ்ரேஸ் கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இது நிறைய எனர்ஜி வச்சிருந்துச்சு, நிறைய எனர்ஜி ஆட்டம் கொடுத்துருக்கும். அப்போ வெளியே வந்த எக்ஸ்ரேக்கு எனர்ஜி எப்படி இருக்கும்? எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஏன்னா அது இனிஷியலாக அதிக எனர்ஜி இருக்கும். அதிக எனர்ஜி இருந்துச்சுன்னா தான் அதிக எனர்ஜி கொடுக்க முடியும். அப்போ ஹை எனர்ஜியில் எக்ஸ்ரேஸ் வெளியே வரும். இப்போ ஸ்கேட்டராகி போகும்போது கொஞ்சம் எனர்ஜி குறைஞ்சிருக்கும். மறுபடியும் இன்னொரு ஆட்டம் மேலே மோதும் போது ஃபஸ்ட்டு எவ்வளோ எனர்ஜி கொடுத்துச்சோ அதை விட கம்மியான எனர்ஜி தான் கொடுக்கும். அப்போ அதை விட கம்மியான எனர்ஜி இருக்கக்கூடிய எக்ஸ்ரேஸ் தான் வெளியே வரும். அப்போ எக்ஸ்ரேஸ் அடுத்தடுத்த பம்பார்ட்மெண்ட்டில் எக்ஸ்ரேஸோட எனர்ஜி என்ன ஆகிட்டே வருது? எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னா வேவ் லென்த் என்ன ஆகிட்டு வந்திருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த வெளியே வர எக்ஸ்ரேஸோட வேவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வேவ் லென்த் வெர்சஸ் இன்டென்சிட்டி போடும்போது எக்ஸ்ரேஸோட வேவ் லென்த் அதிகமாகிட்டே போகுது. தெரியுதா கிராஃபில்? சரி, இப்போது ஹிட் பண்ண ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா, அந்த ஹிட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானோட எனர்ஜியும் அந்த ஒரு பர்டிகுலர் செல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்னன்னா 2 எலக்ட்ரான் வெளியே வந்துடும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த மோதிர எலக்ட்ரானோட எனர்ஜியும் ஒரு பர்டிகுலர் செல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எனர்ஜி எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2 எலக்ட்ரானுமே என்ன ஆயிரும்? வெளியே வந்து அந்த செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வரும். இந்த எலக்ட்ரான் பம்பார்டான எலக்ட்ரானும் ஸ்கேட்டர் ஆகி போகுது. கரெக்டா? சரி, இப்போ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், எந்த செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு லோயஸ்ட் எனர்ஜி இருக்கும்? எஸ் சார். ஃபர்ஸ்ட் செல். ஓகே, ஃபர்ஸ்ட் செல்ல மேக்ஸிமம் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? 2. இப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு. கரெக்டா? 2. அப்போ இந்த இடம் வேக்கண்டா இருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரானை ஃபில் பண்றதுக்கு என்ன ஆகுனா, செகண்ட் செல்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க வரலாம். கரெக்டா? எஸ் சார். செகண்ட் செல்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் எங்க உங்களுக்கு வருது? ஃபர்ஸ்ட் செல்லுக்கு வருது. கரெக்டா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் செல்லுக்கு என்ன லெட்டர் சொல்லுவோம்? எஸ் சார். கே. அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கே ஆல்ஃபான்னு சொல்லுவோம். அப்போ ஹை எனர்ஜி லெவல்லேருந்து லோ எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் வருதுன்னா எலக்ட்ரான் எனர்ஜி லூஸ் பண்ணுமா இல்லை கெயின் பண்ணுமா? லூஸ் பண்ணும். அது லூஸ் பண்ணுற எனர்ஜி என்னவா வரும்னா எக்ஸ்ரேஸாக. ஆல்ரெடி இந்த எலக்ட்ரான் ஹிட் பண்ணுனாலே எக்ஸ்ரேஸ் வருது. இந்த ஃபர்ஸ்ட் செல்லுக்கு கூடிய எலக்ட்ரான்ஸ் வெளியே போனனால செகண்ட் செல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வருது. அப்போ அந்த ஹை எனர்ஜி எலக்ட்ரான் லோ எனர்ஜி எலக்ட்ரானாக மாறும்போது சம் எனர்ஜி லூஸ் பண்ணும். அதுவும் என்ன ஃபார்மில் லூஸ் பண்ணுது? எக்ஸ்ரே ஃபார்மில். அப்போ இப்போ எக்ஸ்ரேஸோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குமா? ஒன்று இந்த எலக்ட்ரான் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்னால எக்ஸ்ரேஸ் வரும். இன்னொன்று கே செல்லிருந்து எல் செல்லுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிறதுனால வருது. அப்போ இப்போ எக்ஸ்ரேஸோட இன்டென்சிட்டி என்ன ஆயிரும்? அப்போ தான் உங்களுக்கு சடனாக இப்படி ஒரு பீக் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஒயிட் எக்ஸ்ரே. ஓகே, சம்டைம்ஸ் தேர்ட் செல்ல இருந்து கூட எலக்ட்ரான் இங்கே வரலாம். அப்போ அது என்ன சொல்லுவீங்கன்னா கே பீட்டா. அண்டர்ஸ்டுட்? ஓகே. ஃபோர்த் செல்ல இருந்து வந்துச்சுன்னா எஸ் சார். ஆமா. ஏதாவது டவுட் இருக்கா? So then how they are defining the K alpha 1 and K alpha 2? So then how they are defining the K alpha 1 and K alpha 2? So the electron which is jumping from second cell to first cell. So the electron which is jumping from K beta na enna? Second cell to the fifth cell. Yes sir. So the electron jumping from the third cell to the second one. Okay. Sorry, first one. So the electron jumping from the third cell to the second one. Sorry, first one. Third cell sir. Third cell. அப்ப எங்க எனர்ஜி அதிகமா ரிலீஸ் ஆகும்? தேர்ட் செல்ல இருந்து எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் செல்லுக்கு ஜம்ப் ஆகும்போது எனர்ஜி அதிகமா ரிலீஸ் ஆகுமா அல்லது செகண்ட் செல்ல இருந்து ஃபர்ஸ்ட் செல்லுக்கு ஜம்ப் ஆகும்போது? தேர்ட் செல். எனர்ஜி அதிகமா இருந்தா வேவ் லென்த் எப்படி இருக்கும்?
third cell, sir. இங்க பார்த்தோமா எனர்ஜி ப்ரொபோர்ஷன் வேவ் லென்த் கம்மியா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பீக் இருக்கு. Yes, sir. கே ஆல்பா இது கே பீட்டா. இது கே பீட்டாவா இருக்கணும். Yes, sir. Yes, sir. இது கே ஆல்பா. ஏனா வேவ் லென்த் கம்மினா எனர்ஜி அதிகம். சோ அப்போ இங்க எது ஃபர்ஸ்ட் வருதோ, சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு பீக் தான் வருதுன்னா கரெக்டா ஒன்னு கே ஆல்பா இன்னொன்னு கே பீட்டா. இதுல எது லோயஸ்ட் வேவ் லென்த்ல வருதோ அது கே பீட்டா, ஹையஸ்ட் வேவ் லென்த்ல வருது கே ஆல்பா. புரியுதா? சரி. அதே மாதிரி ஹிட் ஆகக்கூடிய எலக்ட்ரானோட எனர்ஜி செகண்ட் செல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எனர்ஜிக்கு ஈக்குவல்னு வைங்க. அப்ப எங்கிருந்து எலக்ட்ரான் வெளியே போகும்? செகண்ட் செல்ல இருந்து எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா இப்ப எலக்ட்ரான் எங்கிருந்து எங்க ஜம்ப் ஆகும்? செகண்ட் செல், தேர்ட் செல் டு செகண்ட் செல். கரெக்ட்டா? தேர்ட் டு செகண்ட். அப்ப செகண்ட் செல்ல ரீச் ஆகுது. இத என்ன சொல்லுவோம்னா எல் ஆல்பா. எஸ் சார். ஒரு செகண்ட். அப்ப தேர்ட் செல்ல இருந்து உங்களுக்கு செகண்ட் செல்லுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சுன்னா எல் ஆல்பா. ஃபோர்த் செல்ல இருந்து வந்தா எல் பீட்டா. அதே மாதிரி தான் எல் காமா அப்படி சொல்லிட்டே போகலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, when you move from first cell to next cell successively, the energy gap between the cells decreases. இது first cell, இது second cell. இந்த ரெண்டு செல்லுக்கு இடையில தான் லார்ஜஸ்ட் எனர்ஜி கேப் இருக்கும். தேர்ட் செல்லுக்கும் செகண்ட் செல்லுக்கு இடையில கூடிய எனர்ஜி கேப் எப்படி இருக்கும்? லோயர் தென் ஃபர்ஸ்ட் செல் அண்ட் செகண்ட் செல். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது E2 minus E1 அப்படின்னா என்ன மீனிங்? எனர்ஜி டிஃபரன்ஸ் between the electrons in the second cell and first cell. Yes. This is greater than E3 minus E2, which is greater than E4 minus E3. அடுத்தடுத்த செல்லுக்கு இடையில கூடிய எனர்ஜி கேப் என்ன ஆயிட்டே போகும்? டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். சரி, இப்போ எல் ஆல்பா அப்படின்னு மீனிங், எலக்ட்ரான் எந்த செல்லுக்கு போகுது? எல் செல். அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2. இதுக்கு மீனிங் என்னன்னா தேர்ட் செல்ல இருந்து எலக்ட்ரான் செகண்ட் செல்லுக்கு போகுதுன்னு அர்த்தம். எல் பீட்டானா again the electron is coming to the L, but coming from 4. Again the electron is coming to the L, but coming from 4. Second cell to first cell. K beta. Third cell to first one. ஓகே, இப்போ நம்ம செல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா சப் செல்ஸ். அதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப் செல்ஸ் எதுக்குள்ள இருக்கு? செல்குள்ள இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா நம்பர் ஆஃப் சப் செல்ஸ் இன் a cell. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர்னு சொல்லியிருந்தோம். ஒரு செல்லுக்குள்ள எவ்வளவு சப் செல் இருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர்னா n. n என்னன்னு சொல்லுவீங்க? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஒரு செல்லுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னவோ அவ்வளவு சப் செல்ஸ் இருக்கு. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ பாருங்க, செல் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எழுதி இருக்கேன். n = 1 னா எத்தனாவது செல்? ஃபர்ஸ்ட் செல். அப்ப ஃபர்ஸ்ட் செல்ல ஒரே ஒரு சப் செல் தான் இருக்கும். n = 2 அப்படினா அதுல எத்தனை சப் செல்ஸ் இருக்கும்? 2. அதே மாதிரி n = 3 சப் செல்ஸ், 4 5 இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு செல்லையும் எவ்வளவு சப் செல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிட்டீங்களா? எஸ் சார். நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் என்ன பண்ணும்? நம்பர்ஸும் கொடுக்கணும், லெட்டர்ஸும். எஸ் சார். நம்பர்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம்னா செல்லுக்கு எப்படி நம்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 1 2 3ன்னு போயிருக்கும். பட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்டிஞ்சர்ஸ் வேவ் ஈக்குவேஷனை அந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்க்கு சால்வ் பண்ணி கொண்டு வந்தது தான். பட் நம்ம நேம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா செல்ஸுக்கு ஆல்ரெடி 1 2 3 நம்பர் கொடுத்துட்டோம். சப் செல்ஸுக்கு நம்பர் 0ல ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் செல்ல எத்தனை சப் செல் தான் இருக்கும்? 0. இல்லை, எத்தனை சப் செல் இருக்குன்னு கேட்டேன். 0 சப் செல் தான். Okay. Because shell as well as subshell is same. அந்த ஒரு செல். Okay. Because shell as well as subshell is same. செல்ல எவ்வளவு சப் செல்ஸ் இருக்கும்? 2. அந்த 2 சப் செல்ஸ்க்கு நம்பர்ஸ் எப்படி கொடுக்கறோம்னா 0 1. 2. தேர்ட் செல்ல 3 சப் செல்ஸ் இருக்கும். அந்த 3 சப் செல்ஸ்க்கு எப்படி நம்பர்ஸ் கொடுக்கறோம்? ஒரு சப் செல் ஃபர்ஸ்ட் சப் செல்லுக்கு 0, செகண்ட் சப் செல்லுக்கு 1, தேர்ட் சப் செல்லுக்கு 2. அதே மாதிரி ஃபோர்த் செல்ல எவ்வளவு சப் செல்ஸ் இருக்கும்? 0 1 2 3. 4 சப் செல்ஸ் இருக்கும்.
the numbers given to subcells 0, are 1, 2, 3. 1, 2, 3. In the fifth cell we have 5 subcells. The numbers given to these subcells are 0, 1, 2, 3, 4. அதே மாதிரி you see cell number is 5. What is the Yes, sir. maximum value given for the subcell? 4. 4. அப்போ அந்த செல்லுக்கு என்ன நம்பர் வருதோ அதை விட ஒன்று கம்மியாக தான் 4. சப்செல் கொடுக்கக்கூடிய நம்பர். Sorry. அப்போ nth செல்னா எதில் முடியணும்? So n minus 1. n-1. ஸோ சப்செல்ஸுக்கு நம்பர் 0லேருந்து n-1 வரைக்கும் So கொடுக்குறோம். n minus 1. செல்லுக்கு கொடுத்த Okay. நம்பருக்கு என்ன பேர் சொன்னோம்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். Okay, principal quantum. Similarly, the numbers given to K will, subcells okay, principal quantum. called azimuthal quantum number. இதை வந்து L அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இதுக்கு இன்னொரு நேம் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். ஸோ எல்லோட வேல்யூ எதில் ஆரம்பிக்குது? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படியே n-1 வரைக்கும் போகுது. இந்த லெட்டர்ஸ், ஸோ நம்பர் சொல்லிவிட்டு லெட்டர்ஸ் சொல்கிறோம். இங்கே லெட்டர்ஸ் எல்லாமே லோயர் கேஸில் தான் சொல்கிறோம். ஸோ எஸ், பி, டி, எஃப், ஜி, ஹெச், ஐஜேன்னு போயிட்டுருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ரிலேஷன் இல்லாமல் இருக்கும், எஸ்பி, டிஎஃப்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட்டிக்காக வரும், ஜிஹெச்ஐஜே, கேஎல், எம் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து 4 வேர்ட்ஸ் எடுத்து அதை அந்த 4 வேர்ட்ஸோட ஃபஸ்ட் லெட்டரை யூஸ் பண்ணிட்டாங்க. ஷார்ப், பிரின்சிபல், டிஃப்யூஸ்ட் அண்டு ஃபண்டமெண்டல். அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வர அப்சார்ப்ஷன் ஸ்பீக், எமிஷன் ஸ்பீக், அந்த பீக்கோட நேச்சரை கேரக்டரைஸ் பண்ணுற மாதிரி இந்த வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் எடுத்து எஸ்பி, டிஎஃப்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வர சப்செல்ஸுக்கெல்லாம் லெட்டர்ஸ் ஆல்ஃபாபெட்டிக்காக ஜிஹெச், ஐஜே, கேஎல்எம்னு போயிட்டே இருக்கும். பட் சேம் லெட்டர் 2 டைம்ஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஓ அப்படிங்கிற லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் சப்செலுக்கு என்ன லெட்டர் கொடுக்க நினைப்போம்? பீக் கொடுக்க நினைப்போம். பட் ஆல்ரெடி பி வந்துருச்சு. அப்போ ஓக்கு அப்புறம் என்ன வராது? பீக் பதிலாக என்ன எழுதணும்? Q. புரியுதுங்களா? Yes, sir. Yes. ஸோ அப்போது சப்செல்ஸுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ், லெட்டர்ஸ், இது புரிஞ்சிட்டீங்க. அடுத்தது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அ சப்செல். ஒரு சப்செல்லில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 2 × 2l + 1. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4l + 2. இது ஃபார்முலா. சரி, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ், இந்த எல் வேல்யூ தெரிஞ்சுன்னா அந்த சப்செல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸோட ஷேப் சொல்லிடலாம். L = 0னா எஸ் சப்செல். இந்த சப்செல்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் எஸ் ஆர்பிட்டால், அது ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். L = 1னா பி சப்செல், இது டம்பெல் ஷேப்பில் இருக்கும். பி சப்செல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ். L = 2னா டி சப்செல், இதுக்கு க்ளவர் லீஃப் ஷேப் ஆர் பட்டர்ஃப்ளை ஷேப்னு சொல்லலாம், ஆர் டபுள் டம்பெல்னு சொல்லிக்கலாம். இந்த ஒரே ஒரு டி ஆர்பிட்டால் மட்டும், அதாவது dz² மட்டும் டெஃபினட் ஷேப்பில் இருக்கும். L = 3னா எஃப் சப்செல், இட் ஹேஸ் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா குவாட்ரா டம்பெல் அப்படின்னு கூட சொல்லலாம், ஆர் 4-fold டம்பெல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அது என்ன ரீசனுங்கிறத நம்ம இப்போ பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை பற்றி பார்த்துட்டோம், சப்செல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி சப்செல்ஸோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இந்த மெட்டீரியல்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் இது ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிடுங்க. இது ரிலேட்டடாக கொஞ்சம் சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன், அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.